அது முதலமைச்சர் அதை தெரிஞ்சுக்கணும். நல்ல முதலமைச்சர், தெரிஞ்ச முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் தேர்வு பண்ணணும். பேருக்குன்னு தேர்வு பண்ண என்ன அப்படி ஆகும் தெரிஞ்சுக்கணும். ஒரு லீடர்ஷிப் தெரிஞ்சாதானே அது நடைமுறைப்படுத்த முடியும். அரசியல் கட்சி தலைவர்களை பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். 6 பேர் சேர்ந்து பலாத்காரம், 5 பேர், 3 பேர், கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள் 5 வயது 7 வயது. கேட்டா காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம், நாங்க அங்க போய் இருக்க முடியும்னு ஒரு அதிகமா இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதை எவனா செஞ்சானா அவன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பயம் வரணும். அது காவல்துறை செய்யணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினாலும் அவனு மத்திய பிரதேசத்தில் போய் தேடிட்டு வரான். ஒண்ணு இல்ல, அது முதலமைச்சர் அதை தெரிஞ்சுக்கணும். நல்ல முதலமைச்சர், தெரிஞ்ச முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் தேர்வு பண்ணணும். பேருக்குன்னு தேர்வு பண்ண என்ன அப்படி ஆகும் தெரிஞ்சுக்கணும். ஒரு லீடர்ஷிப் தெரிஞ்சாதானே அது நடைமுறைப்படுத்த முடியும். சொல்லாமா அதாவது காவல்துறை இன்று தன் வேலைகளை விட்டுவிட்டு, தன் வேலைகள்னா என்ன, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, கஞ்சா ஒழிக்கிறது, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது, இதுல எல்லாம் கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது, பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். 6 பேர் சேர்ந்து பலாத்காரம், 5 பேர், 3 பேர், கல்லூரிகள், பள்ளிகள், குழந்தைகள் 5 வயது 7 வயது. கேட்டா காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம், நாங்க அங்க போய் இருக்க முடியும்னு ஒரு அதிகமா இருக்கு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும். இதை எவனா செஞ்சானா அவன் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த பயம் வரணும். அது காவல்துறை செய்யணும். இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணினாலும் அவனு மத்திய பிரதேசத்தில் போய் தேடிட்டு வரான். ஒண்ணு இல்லாத கேஸ், அது ஒண்ணுமே இல்ல. இப்ப அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேசல எங்க உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான். இங்க இருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம், அவனா தீவிரவாதியா? இருக்கிற வேலையை விட்டுட்டு 10 பேர் போய் ஸ்பெஷல் டீம் உருவாக்கி செலவு பண்ணி, லட்சக்கணக்கு செலவு பண்ணி உத்தரப்பிரதேச பிடிச்சிட்டு வந்து கைது பண்றாங்க. 3 நாள்ல வெளியில் வந்துட்டான். அது வேற கேஸ் இருந்தா தானே. இதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில். ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்குதுங்க? கஞ்சா, போதை, மது, இதுதான். நீங்க டிவியில போயிட்டு மக்களே உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன், போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க சொன்னா போதுமா? கையெழுத்து போற நிலையில் நீங்க இருக்கீங்களா? நீங்க கையெழுத்து போட வேண்டியதானே? காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்கு. கஞ்சா ஒழிக்கிறதுக்கு எங்க கிட்ட 1 மாதம் கொடுங்க. காவல்துறை எங்க கிட்ட என் பொறுப்புல கொடுங்க. 1 மாதம் ஒரு கஞ்சா போட்டலும் தமிழ்நாட்டில் இருக்காது. ஒரு போதைப் பொருள் போட்டலும் தமிழ்நாடு விற்க முடியாது. என்னால செய்ய முடியும். அந்த அதிகாரம் என்கிட்ட இருந்ததுன்னா. மது குறைங்க, ஒழிங்க, கடையை மூடுங்க. கடையன்னா ஒரே நாள்ல நான் மூட சொல்லல. ஒரே நாள்ல மூடினா தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவுதான் போடும். அந்த லெவலுக்கு தான் நீங்க கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்களை. இதுதான் திராவிட மாடல். மது இல்லாம இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள், இதுதான் திராவிட மாடல்.
குடிக்காம இருக்க முடியாது அவனால. அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுசீரமைப்பு, மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு இது நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. இதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வேணா அந்த பயம் போயிடுச்சு. இந்த யார் வேணா இதை வேணா பண்ணிட்டு போயிடலாம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு. கடலூரில் கூட நம்ம பொருளாளர் சொன்னாங்க இதே ஒரு சம்பவம். கடலூரில் நிறைய வெளியில் வரமாட்டுது, பயப்படுறாங்க. அவன் பெண்ணுடைய எதிர்காலம் போயிடும்லாம் இருக்குதா இல்லை? அப்போ இதில் கவனம் செலுத்தணும். சொல்லலாமா? இப்போ இதில் ஆரம்பிச்சுன்னா அப்புறம் என்னென்னமோ எல்லாம் கேள்வி கேட்பீங்க. சரி, முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாட்டாளி முயற்சி கலந்து கொள்ளும் என்று நான் அன்னைக்கு அறிவிச்சிருக்கிறேன். ஆனாலும் இதில் முதல்ல என்னன்னா, மத்திய அரசு என்ன கொள்கை அறிவிப்பார்கள், இன்னும் இது வரைக்கும் எந்த கொள்கையும் அறிவிக்கல. மத்திய அரசு இப்படிதான் நாங்கள் செய்ய போறோம்னு அறிவிக்காம எந்த முடிவுக்கும் நம்ம வர முடியாது. முதல்ல இது ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. அதே வேளையில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கோ அல்ல தென் மாநிலங்களுக்கு ஒரு தவறான ஒரு கொள்கை முடிவை கொண்டு வரக்கூடாது என்று அழுத்தம் முன்கூட்டியே நம்ம கொடுக்கணும். அதுல தப்பு கிடையாது. முன்கூட்டியே எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடுக்கு இழப்பு வரக்கூடாது, தென் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். அது தப்பு கிடையாது. இதுல என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கோரிக்கை எப்படின்னா, இப்போ சுதந்திரம் அடைந்து 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதன் பிறகு அது 490 சில்லறை தொகுதிகள் வந்தது. அதன் பிறகு 61 எடுத்தாங்க. அது பிறகு தொகுதிகள் அதிகப்படுத்தினாங்க. 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 543 தொகுதிகள் நமக்கு வந்தது. அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் அதில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அடுத்த 25 ஆண்டுகள் இதுதான் 543 தொகுதிகள் தான் இருக்கும். எவ்வளவு மக்கள் தொகை அதிகமானாலும் பரவாயில்ல, இதுதான் இருக்கும்.